நான் இந்த தடவை வந்த அந்த முதல் நாளில் நத்தாரை பற்றி பேச ஆரம்பித்து நத்தாரை பற்றின சில தகவல்களை கொடுத்தேன். எத்தனை பேர் வந்திருந்தீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் சொல்லி கொடுத்த சில விஷயங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொல்லி? பல முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன் இயேசு பெத்லஹேமிலே பிறந்தார் என்று 3 காரணங்கள் சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஒன்று, இயேசு தாவீதின் குமாரனாக தாவீது பிறந்த அதே இடத்தில் பிறக்க வேண்டும், அதுதான் பெத்லஹேம். 2, ஜீவ அப்பம் நானே என்று அவர் சொன்னார். ஜீவ அப்பம், அப்பம் என்றால் ஹெம், பெய்த் லஹெம் என்றால் அப்பத்தின் வீடு. முழு இஸ்ரவேலிலும் அப்பம் கிடைக்கும், அதிகமாய் அப்பம் கிடைக்கும். அந்த பெய்த் லஹெம் என்ற அந்த இடத்துல, எஃப்ராத்தா என்ற பெயர் கொண்ட அந்த பெத்லஹேமிலே ஜீவ அப்பமாக இயேசு பிறந்தார். 3ஆவதாக நான் சொன்னேன், அவர் பஸ்கா ஆடாக மரிக்க பிறந்தவர். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி என்று இவரை பார்த்துத்தான் யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார். அப்போ தேவ ஆட்டுக்குட்டி எங்கே பிறக்க வேண்டும்? முழு இஸ்ரவேலிலும் உயர் ரக ஆட்டு வர்க்கமாகிய அந்த நொகெட் வர்க்க ஆடுகள் நிறைந்திருந்த அந்த பெத்லஹேமிலே. இந்த 3 காரணங்களினால்தான் இயேசு பெத்லஹேமிலே பிறந்தார் என்று சொல்லிக் கொடுத்தேன். அத்தோடு நான் சொல்லிக் கொடுத்தேன், ஏன் ஆண்டவர் முதலாவது மேய்ப்பர்களுக்கு செய்தி அனுப்பினார் என்று. இவ்வளவு காலம் நீங்கள் நினைத்திருப்பீர்கள், பிரசங்கங்களிலே கூட படித்திருக்கிறோம், ஏழைகளின் இரட்சகராய் இயேசு பிறந்தபடியினால் ஏழை மேய்ப்பர்களிடத்திலே செய்தி கொடுக்கப்பட்டது என்று. ஆனால் அது உண்மையாய் இருக்க வழி இல்லை. ஏனென்றால் மேய்ப்பர்கள் இஸ்ரவேலிலே நடுத்தர வர்க்கத்தினர், ஏழைகள் அல்ல. மேய்ப்பர்களை விட ஏழை எளியவர்கள் இருந்தார்கள். உதாரணமாக வேதத்தில் நீங்கள் பார்த்தால், ஒரு காலத்திலே பணக்காரர்களாய் வாழ்ந்த எலிமெலேக்கு, நகோமி, மக்லோன், கெலியோன் என்பவர்கள் மோவாபுக்கு போய் ஆண்கள் எல்லாரும் செத்து போன நிலையில் நகோமி மாத்திரம் திரும்பி பரம ஏழையாய் வந்தாள். ஞாபகம் இருக்கிறதா? அப்போ அந்த விதவை நகோமிக்கு துணையாய் வந்த ரூத் எப்படி தன்னையும் தன் மாமியாரையும் காத்துக்கொண்டாள்? அறுவடை நடக்கும் பொழுது அந்த வயல்களுக்கு போய் சிந்துகிற தானியங்களை பொறுக்கி, மேய்ப்பர்களை விட தாழ்வான ஏழைகள் தான் அந்த காணிகளிலே அறுவடையின் போது போய் சிந்தும் சிதறும் கோதுமை மணிகளை பொறுக்குவார்கள். அதனால் தான் வேதத்தில் இப்படிப்பட்டவர்களுக்கென ஒரு வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வயல்களில் அறுவடை செய்யும் பொழுது, நன்றாக கவனியுங்கள், வயல்களிலே அறுவடை செய்யும் பொழுது அது 10 துண்டுகளாக பிரிக்கப்பட வேண்டும். முதல் பகுதி ஆலயத்துக்கு தசம பாகமாய் கொடுக்கப்பட வேண்டும். மிகுதி 9இல் 8 அறுவடை செய்து தங்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். கடைசி 10இல் ஒரு பகுதி அறுவடை செய்யாமல் மிச்சப்படுத்தப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு காணிக்கையாக, அந்நியர்கள், பரதேசிகள், விதவைகள், அனாதைகள். அப்போ அப்படிப்பட்டவர்களிடத்திலே தான் தேவதூதன் வந்து செய்தி சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் தேவதூதன் செய்தி சொன்னது மேய்ப்பர்களுக்கு. ஏனென்றால் தேவ ஆட்டுக்குட்டியானவர் பிறந்த பொழுது, ஆட்டுக்குட்டிகள் பிறக்கும் பொழுது யார் போய் பராமரிக்க வேண்டும்? மேய்ப்பர்கள். இன்றைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் தெரியுமா? இந்த மேய்ப்பர்கள் மட்டுமா இயேசுவை பார்க்க வந்தார்கள்? சாஸ்திரிகள் வந்தார்கள். இந்த சாஸ்திரிகள் யார்? எங்கிருந்து வந்தார்கள்? எத்தனை பேர் வந்தார்கள்? அவர்கள் என்ன கொண்டு வந்தார்கள்? அவற்றை கொண்டு வந்ததன் காரணம் என்ன? அவர்கள் கொண்டு வந்த அந்த பொருட்களுக்கு என்ன நடந்தது? இவற்றை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்று இந்த காரியங்களை நான் சொல்லிக் கொடுப்பதற்கு சில காரணங்கள். ஒரு காரணம், வந்த நாள் நான் தொடங்கினதை முடிக்க வேண்டாமோ? நத்தாரை பற்றி எத்தனையோ பேசிவிட்டு இந்த சாஸ்திரிகளை பற்றி மாத்திரம் நான் பேசாமல் போவது ஒரு குறை.
ஒரு குறையும் வைக்காமல் போக வேண்டும் என்பது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், இந்த சாஸ்திரிகளை பற்றின பல பிழையான தகவல்கள் உண்டு. அதில் 2 தகவல்களை நான் சொல்லவா? ஒன்றுதான், இந்த நத்தார் நாடகங்களிலேயும் நத்தார் திரைப்படங்களிலேயும் காணுகிற ஒரு தவறு. மரியாள் யோசேப்பையும் அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு மரியாள் உட்கார்ந்திருப்பார், யோசேப்பு பக்கத்தில் நின்று கொண்டிருப்பார். மேய்ப்பர்கள் வந்து அந்த பிள்ளையை பணிந்து கொண்டு போய் ஒரு ஓரமாய் நிற்பார்கள். 3 பேர் வந்து இந்த நெருப்பட்டி மாதிரி 3 பரிசில்களை வைத்துவிட்டு போவார்கள். அதில் இருக்கின்ற பாரிய 3 தவறுகள் என்னவென்றால், வந்தது 3 சாஸ்திரிகள் அல்ல. அவர்கள் கொடுத்த பரிசுகள் தீப்பெட்டி போன்ற அளவான பரிசுகள் அல்ல. அவர்கள் வந்து பணிந்து கொண்டது குழந்தையாயிருந்த இயேசுவை அல்ல. இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கு நிரூபிக்க போகிறேன். இன்னும் ஒரு காரணம் தான், இந்த நட்சத்திரத்தை பார்த்துவிட்டு இவர்கள் வந்தார்களாம். ஆகவே ஆண்டவர் இயேசுவின் பிறப்போடு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தையும் காட்டியிருக்கின்றார். வானத்தில், பூமியில் மாத்திரமல்ல, வானத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். என்ன மாற்றம் அது? எவ்வளவு காலத்துக்கு அந்த மாற்றம் நீடித்தது என்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவதன் மூலம் இயேசுவின் பிறப்புக்கு பின்னால் இருக்கின்ற பிரமிக்க வைக்கின்ற சில விஷயங்களையும் சொல்ல விரும்புகிறேன். புரிகிறதா? அன்றைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கிறதா? என்ன தெரியுமா? மேய்ப்பர்களுக்கு இப்படி இயேசுவானவர் பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார், தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதர்கள் பிறகு என்ன செய்தார்கள்? இயேசுவை தொழுது கொண்டார்கள் என்று சொன்னேன். ப்ரோஸ்குனேயோ என்ற கிரேக்க சொல்லை சொல்லி காட்டி நான் உங்களை எபிரேயர் புத்தகத்துக்கு கூட்டிக் கொண்டு போனேன், ஞாபகம் இருக்கிறதா? 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே அதே ப்ரோஸ்குனேயோ என்கின்ற சொல் வருகிறது என்று சொல்லி நான் காட்டினேன். தேவன் தனது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த பொழுது தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார்கள். அதைத்தான், அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியத்தான் தேவ தூதர்கள் இயேசுவின் பிறப்பை அறிவித்துவிட்டு அவரை தொழுது கொண்டார்கள். அப்போ யெகோவாவின் சாட்சிக்காரர்கள் என்று சில கள்ளர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வீடுகளில் போய் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது, யூடியூபிலே போடப்படுகிறது. ஆகவே நான் பயமில்லாமல் தைரியமாக சார்ல்ஸ் ரசல் மூலமாய் தொடங்கப்பட்ட வாட்ச் டவர் சொசைட்டியினுடைய யெகோவாவின் சாட்சிக்காரர்களை கள்ளர்கள் என்று இந்த இடத்துல இருந்து பிரகடனம் செய்கிறேன். ஏன் தெரியுமா? பிதாவே தனது தூதர்களுக்கு இவரை தொழுது கொள்ளுங்கள் என்று கட்டளை கொடுத்ததிலிருந்து இயேசு தேவன் என்பதனை பிதாவே நிரூபித்திருக்கும் பொழுது இந்த யெகோவாவின் சாட்சிக்காரர்கள் என்ற கள்ளர்கள் இயேசு தேவன் அல்ல, ஒரு சாதாரண மனிதன் ராஜாவாய் உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி திரிகின்றார்கள். இந்த கள்ளர்களுடைய கள்ளத்தனத்தை நம்பக்கூடாது. சரியா? அவர்களை வீடுகளுக்குள் எடுக்கவும் கூடாது. அவர்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசு என்கின்ற தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். நேற்று முந்தினால் நான் இஸ்ரவேலை பற்றி பேசும் பொழுது நான் சொல்லிக் கொடுத்தேன், அவரை குத்தினவர்களே, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களே, கண்கள் திறக்கப்பட்டு அடடா, இந்த வந்து போன இயேசு அல்லவா மேசியா என்று அறிகின்ற ஒரு நாள் வரும். பண்டிகைகளை பற்றி பேசும் பொழுது நான் சொல்லிக் கொடுத்தேன். அதுபோல யெகோவாவின் சாட்சிக்காரர்களாய் துரதிருஷ்டவசமாய் மாறியிருக்கின்ற அப்பாவி ஜனங்கள், அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் அதிலிருந்து வெளியே வந்து ராஜா என்று சாதாரணமாய் நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த இயேசு ராஜா மாத்திரமல்ல, அவர் தேவன் என்பதனை நம்ப வேண்டும். அப்போ தேவ தூதர்களே இந்த பிறந்த இயேசுவை தொழுது கொள்ளுகிறார்கள். சரியா? அடுத்து இன்னும் ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்த பிரசங்கத்தை நான் செய்வதற்கு அந்த சாஸ்திரிகள் கொண்டு வந்த அந்த 3 விதமான பரிசு பொருட்களும் ஏன் கொண்டு வரப்பட்டன? அதன் மூலம் இன்று நமக்கு ஏதாவது ஒரு செய்தி இருக்கிறதா
என்று பார்க்க போகிறோம். சரியா? ஆயத்தமா? சரி. இயேசுவின் சுவிசேஷத்தை பறைசாற்றும் 4 சுவிசேஷங்கள் உண்டு. மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான். அதிலே மத்தேயு புத்தகத்திலே மாத்திரம்தான் இந்த சாஸ்திரிகளினுடைய வருகை குறிப்பிடப்படுகின்றது. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், அநேகர் சொல்லுகிறார்கள், இது பிற்காலத்திலே மத்தேயு புத்தகத்தில் திணிக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கலாம். அது ஒரு முக்கியமானதாய் இருந்திருந்தால் ஏன் மாற்கு சுவிசேஷத்தில் அது இல்லை, லூக்கா சுவிசேஷத்தில் அது இல்லை, யோவான் சுவிசேஷத்தில் அது இல்லை என்று? அன்பானவர்களே, இந்த சாஸ்திரிகளை பற்றின விஷயங்கள் மாத்திரமல்ல, இயேசுவின் வாழ்க்கை சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இந்த 4 சுவிசேஷங்களில் சில நேரம் 1 இருக்கும், மற்ற 3 இருக்காது, 2 இருக்கும், 2 இருக்காது, 3 இருக்கும், 1 இருக்காது. சில நேரம் ஒரே சம்பவம் 2 சுவிசேஷங்களில் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். இது வேறொன்றும் அல்ல, மத்தேயு சுவிசேஷம் இயேசுவை யூதர்களுக்கு ராஜாவாய் காட்டுகிறது. மாற்கு சுவிசேஷம் இயேசுவை ரோமர்களுக்கு ஊழியக்காரராய் காட்டுகிறது. லூக்கா சுவிசேஷம் இயேசுவை கிரேக்கர்களுக்கு மனுஷகுமாரனாய் காட்டுகிறது. யோவான் சுவிசேஷம் இயேசுவை யூதர்களுக்கு தேவனாய் காட்டுகிறது. ஆகவே தேவனாய் இயேசுவை காண்பிக்கின்ற விவரங்களை மாத்திரம் யோவான் எழுதுவார். ராஜாவாய் இயேசுவை காட்டுகின்ற விஷயங்களை மாத்திரம் மத்தேயு எழுதுவார். ராஜாவாய் இயேசு நடந்து கொள்ளுகின்றதை மத்தேயு காட்டும் கதையை ஒருவேளை லூக்கா காட்டினால் அதில் இயேசுவின் மனுஷத்துவத்தை மாத்திரம் பொறுக்கி எடுத்து பேசுவார், மற்ற விஷயங்களை விட்டுவிட்டு. இதனால் தான் இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களின் வித்தியாசங்களையும் நீங்கள் காணுகிறீர்கள். இது முரண்பாடுகள் அல்ல. அப்போ மத்தேயு புத்தகம் இயேசுவை யாராய் காட்டுகிறது? ராஜாவாய். யாருக்கு? யூதர்களுக்கு. அதனால் தான் இயேசு ராஜா என்பதனை காட்டுவதற்கு ராஜாவை தேடி வந்த சாஸ்திரிகளின் கதையை மத்தேயு மாத்திரம் எழுதுகிறார். புரிகிறதா? நான் இன்னும் கொஞ்ச நேரத்திலே யார் இந்த சாஸ்திரிகள், எங்கிருந்து வந்தார்கள் என்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்பொழுது உங்களுக்கு புரியும் இது. சரியா? மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே எப்படி அந்த புத்தகம் ஆரம்பிக்கிறது தெரியுமா? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஏன் ஆபிரகாம் தாவீது என்ற இருவரின் பெயர் குறிக்கப்பட்ட அந்த 1ஆம் வசனம் சொல்லுகிறது தெரியுமா? இயேசு ஆபிரகாமின் குமாரன், வாக்குத்தத்தத்தின் அந்த சந்ததியில் வந்தவர். அதை காட்டுவதற்கும் தாவீதின் குமாரனாய் ராஜாவாய் வந்தவர் என்பதனை காட்டுவதற்கும். அதற்கு பிறகு அந்த வம்சாவளி அட்டவணை கொடுக்கப்படுகிறது. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார், ஈசாக் யாக்கோபை பெற்றார், யாக்கோபு யூதாவை பெற்றார் என்று. சரியோ? இப்போ மத்தேயு 2வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது பாருங்கள் எப்படி இது மத்தேயு இயேசுவின் ராஜத்துவத்தை காண்பிக்கிறார் என்று. 1வது வசனத்தை வாசியுங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் பாருங்கள், இந்த இடத்திலே வேதத்திலே பல இடங்களில் ஏரோது ஏரோது என்று சும்மா சொல்லப்பட்டிருக்கும். சரியா? ஆனால் இந்த இடத்துல எப்படி சொல்லப்படுகிறது? ஏரோது ராஜா என்று சொல்லப்படுகிறது. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேம். சரி, பெத்லகேம் என்று சொன்னால் தெரியாதா? இருக்கிறதே ஒரே ஒரு பெத்லகேம் தானே. அது அதற்கு கிடைத்த பட்ட பெயர் தானே. அதனுடைய பெயர் எப்ராத்தா. பெத்லகேம் என்றால் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அப்பத்தின் வீடு. முழு இஸ்ரவேலிலும் ஒரே ஒரு பெத்லகேம் தான் உள்ளது. அப்போ ஒரே ஒரு ஏரோது ராஜா தான் இருந்தான். அப்போ இந்த வசனத்தை இப்படி சொல்லி இருக்கலாமே, ஏரோதின் நாட்களில் பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது என்று சொல்லியிருக்கலாமே. ஏன் ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேம்? ஏன் தெரியுமா?
முன்பு அரசியல் பிரிவுகளாக இஸ்ரவேல் தேசம் பிரிக்கப்பட்டிருந்தது. ஏன்? இஸ்ரவேலையும் உலகத்தின் பல தேசங்களையும் ஆட்சி செய்தவர்கள் எங்கோ ஐரோப்பாவிலே இருந்த ரோமர்கள். ஆகவே ரோமர்கள் தங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பிரதேசங்களை ஒவ்வொரு பிரிவுகளாக பிரித்திருந்தார்கள். அதிலே பெத்லஹேம், தெக்கோவா, எருசலேம் போன்ற அந்த பிரதேசங்கள் யூதேயா என்று அழைக்கப்பட்டது. மேலே நாசரேத்து, கப்பர்நகூம் இவையெல்லாம் கலிலேயா என்று பிரிக்கப்பட்டிருந்தது. கலிலேயாவை ஆட்சி செய்தவன் வேறு, யூதேயாவை ஆட்சி செய்தவன் வேறு. இந்த இரண்டுக்கும் இடையில் சமாரியா என்ற ஒரு பிரதேசத்தை வேறொருவன் ஆட்சி செய்தான். யூதேயாவை ஆட்சி செய்தவனுடைய பெயர் தான் ஏரோது. இந்த ஏரோது ராஜா என்றால் எந்த வம்சத்திலே வந்தவன் தெரியுமா? அவன் யூதன் கிடையாது, அவன் ஏதோமியன். ஏதோமியர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? ஏசாவின் பரம்பரையிலே வந்தார்கள். சரியா? ஏசாவின் பரம்பரையிலே வந்த ஏதோமியர்கள் வாழ்ந்து வந்தது சவக்கடலுக்கும் யோர்தானுக்கும் அப்புறத்திலே, சேயீர் மலைப்பகுதியிலே. இன்று ஜார்டன் நாட்டிலே இருக்கின்ற பெட்ரா என்ற பிரசித்தி பெற்ற அந்த இடம் முன்பு ஏதோமியர்கள் வசம் இருந்தது. ஏதோமியர்களுடைய கோயில்கள் தான் அந்த குகைகளிலே கொத்தப்பட்டு அந்த அழகாக இருக்கின்றது. இன்றைக்கு அநேகர் போய் பார்வையிடுகிறார்கள். இந்த ஏதோமியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தர வழியாய் வந்து இந்த ஏதோம் தேசத்துக்குள்ளாக வரவேண்டி இருந்தது, இஸ்ரவேலுக்குள் கானானுக்குள் நுழைய. அப்போ மோசேக்கும் அவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த ஏதோமியர்கள் தடையுத்தரவு பிறப்பித்தார்கள், எங்கள் நாட்டுக்கூடாக நீங்கள் வரக்கூடாது என்று. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்களோடு யாராவது எதிர்த்தாலோ சண்டையிட்டாலோ இந்த ஏதோமியர்கள் போய் அவர்களுக்கு உதவி செய்து இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாய் சண்டையிட்டபடினால் வேதத்திலே, பழைய ஏற்பாட்டிலே ஒரு அதிகாரம் கொண்ட ஒபதியா என்ற தீர்க்க தரிசன புத்தகத்திலே இந்த ஏதோமியர்கள் அழிக்கப்படுவார்கள், நிர்மூலமாக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். அந்த தீர்க்க தரிசனத்தின்படி பீனிஷியர்கள் என்று அழைக்கப்படுகின்ற எதிரிகளால் இந்த ஏதோமியர்கள் அடித்து நாசம் பண்ணப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். அப்படி அழிக்கப்படும் பொழுது ஒரு கொஞ்சம் பணக்கார ஏதோமியர்கள் கூட்டம் சவக்கடலை கடந்து இப்புறத்துக்கு வந்து இஸ்ரவேலிலே தஞ்சம் கோரின. புரிகிறதா? ஏதோம் அழிக்கப்பட்ட பொழுது, சேயீர் இல்லாமலாக்கப்படும் பொழுது பணக்காரர்களில் ஒரு கொஞ்சம் பேர் அகதிகளாக இஸ்ரவேலுக்குள் வந்து, ஐயோ நாங்கள் உங்கள் நாட்டில் இருந்துவிட்டு போகட்டுமா என்று கெஞ்சி கேட்டார்கள். சரி, இருந்துவிட்டு போங்கள் என்று இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள். இப்போ இஸ்ரவேலர்கள் மத்தியிலே இந்த ஏதோமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ரோமாபுரி உலகத்தை கைப்பற்றி கொண்டது. இப்போ ரோமாபுரிக்கு வேண்டும் இந்த இஸ்ரவேலையும் மற்ற நாடுகளைப் போல தங்களுக்கு கீழ் ஆட்சி செய்ய வைக்க. அப்போ இந்த இஸ்ரவேலர்களை இஸ்ரவேலின் ஒருவனையே ராஜாவாய் வைத்தால், எங்கே ஒருவேளை அவர்கள் ஒன்று சேர்ந்து புரட்சி பண்ணி போராட்டம் செய்து ரோம அரசாங்கத்துக்கு விரோதமாக கப்பம் கட்ட மாட்டோம் என்றெல்லாம் கிளர்ச்சி உண்டு பண்ணுவார்களோ என்று பயந்து, சரியா, ஜூலியஸ் சீசர் என்று சொல்லுகின்ற அந்த முதலாவது பேரரசன் விண்ணப்பங்கள் கோரினான், யார் தகுதியானவன் இஸ்ரவேலின் ராஜாவாய் வருவதற்கு என்று. உடனே இந்த ஏரோதுக்கள் போய் சொன்னார்கள், ராயனே, நாங்கள் அங்கே வாழ்ந்தாலும் நாங்கள் யூதர்கள் கிடையாது, நாங்கள் ஏதோமியர்கள், பரம்பரையாக இவர்களை வெறுத்து வந்தவர்கள். ஆகவே எங்களிடத்திலே வசதியும் இருக்கின்றது, கல்வியும் இருக்கிறது, நாங்கள் அவர்களை விட உயர்ந்தவர்கள். ஆகவே எங்களை நீங்கள் ராஜாவாக்கினால் நாங்கள் உங்களுக்கு சார்பாக இந்த இஸ்ரவேலர்களை ஆட்சி செய்வோம் என்று. இது ரோமர்களுக்கு சரி என்று பட்டது. உடனே இஸ்ரவேலில் அந்த இஸ்ரவேலர்களை ஆட்சி செய்கின்ற ராஜாவாக ஏதோமியர்களான
ஏரோதுக்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். புரிகிறதா? அதிலே முதல் ஏரோது தான் ஏரோது, பெரிய ஏரோது, ஹெரட் தி கிரேட் என்று அழைக்கப்பட்டான். இந்த ஏரோதுக்கள் நரித்தனமானவர்கள். அங்கே ரோமர்களை காக்காய் பிடித்துக் கொண்டு, பயப்படாதீர்கள், இஸ்ரவேலர்களை எழும்ப விடாமல் அட்டாக்கியே வைத்திருப்போம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இஸ்ரவேலர்களிடத்தில் வந்து, பயப்படாதீர்கள், உங்களுடைய ராஜா என்ற முறையில் ரோமர்களிடத்திலே போதிய அளவு சலுகை நான் உங்களுக்கு பெற்றுத்தருகிறேன் என்று சொல்லுவார்கள். இப்படி மீனுக்கு வாலையும் பாம்புக்கு தலையையும் காட்டுகின்ற விலாங்கு மீன்களைப் போல இந்த ஏரோதுக்கள் செயல்பட்டார்கள். இப்ப புரிகிறதா? அந்த யூதர்களை காக்காய் பிடிப்பதற்காகத்தான் அவர்களுடைய பழுதடைந்த தேவாலயத்தை இந்த ஏரோது ராஜா திருத்தத் தொடங்கினான். அதனால்தான் இயேசுவின் காலத்தில் இருந்த எருசலேம் தேவாலயத்துக்கு ஏரோதுவின் தேவாலயம் என்றும் பெயர், ஹெரட்ஸ் டெம்பிள். சரியா? அந்த பின்பக்கம், அந்த தேவாலயத்தின் பின்பக்கம் மண் சரிந்து கொண்டு வருகிறது. திடீரென ஏதாவது பெருமழை பொழியும் பொழுது அந்த மண் அரிப்பு ஏற்படுகிறது என்றதால் ஏரோது இந்த யூதர்களின் நன்மதிப்பை பெறுவதற்காக பெரிய கல்லுகளை எல்லாம் கொண்டு வந்து ஒரு பெரிய மதில் கட்டுவித்தான். அந்த மண் சரியாமல், அது தேவாலயத்துக்கு சொந்தமானது அல்ல, ஆனால் தேவாலயத்தின் பின்புறம் இருந்த அந்த மண் சரிவதை தடுப்பதற்கு அந்த ஏரோது கட்டின அந்த சுவர் தான் இன்றைக்கு புலம்பல் சுவர் என்று எருசலேமிலே மிச்சம் இருக்கிறது. புரிகிறதா? சரியோ? இப்போ இந்த ஏரோது என்ன செய்வான் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களின் நன்மதிப்பை பெற நிறைய விஷயங்களை செய்வான். ஆனால் உள்ளாலே அவன் ரோமர்களின் ஒரு பிரதிநிதியாய் இருந்தான் என்றபடியினால், இது யூதர்களுக்கும் தெரியும் என்றபடியினால், ஏரோதுவுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. எங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்களில் யாராவது எழும்பி எனக்கு வேட்டு வைப்பானோ, ஆப்பு வைப்பானோ என்று. புரியுதா? ஆகவே யூதேயாவை ஆட்சி செய்த ஏரோதுவுக்கு அவ்வப்போது ஒரு பயம் இருக்கத்தான் செய்தது. இப்படி இருக்கும்போது திடீரென ஒரு நாள் இரவு வேலைக்காரன் ஒருவன் ஏரோதுவினிடத்திலே வந்து, ஐயா ராஜா வாழ்க, ராஜாவே ராஜாவே, உங்களை பார்க்க யாரோ வெளிநாட்டவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னான். ஏரோது ராஜா சொல்லி இருப்பான், சொன்னான். ஏனென்றால் எப்படி எனக்கு தெரியும் என்று நீங்கள் கேட்கிறீர்களா? நான் வேதத்தில் இருந்து மாத்திரம் பேசவில்லை, நான் ராஜாக்களின் ஏடுகளையும் ஆராய்ந்து விட்டு வந்து சொல்லுகிறேன். ஆனால் நான் ஆராய்ந்து வந்து சொல்லுவதை வைத்து இதுதான் தேவ வார்த்தை என்று நீங்கள் நம்பிவிடக்கூடாது. நான் சொல்லுகின்ற எதுவாய் இருந்தாலும் வேதத்தின்படியாய் இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் நம்ப வேண்டும். நான் ஆராய்ச்சிகளை சொல்லிவிட்டு வேதத்திலும் காட்டுகிறேன், அப்போ பாருங்கள் நம்ப முடிகிறதா இல்லையா என்று. ஓகேயா? அந்த ஏடுகளின்படி ஏரோது சொல்லுகிறான், எதுவாயிருந்தாலும் நாளை காலை வர சொல். உண்மைதானே? ராத்திரி நேரத்தில் வந்து ராஜாவை பார்க்க முடியுமா? ஆனால் அந்த வேலைக்காரன் சொல்கிறான், ராஜா மன்னிக்க வேண்டும் ராஜா, கொஞ்சம் வந்து தான் உங்கள் உப்பரிகையில் இருந்து பாருங்களே யார் வந்திருக்கிறார் என்று. இந்த ராஜ உப்பரிகை இருக்கிறதே, அந்த அரண்மனை உப்பரிகையில் இருந்து கீழே பார்க்கவாம் யார் வந்திருக்கிறார்கள் என்று. ஏரோது சொல்லுகிறான், எவனா இருந்தால் எனக்கு என்ன, நான் ராஜா, என்னை பார்ப்பதென்றால் முன் அனுமதியோடு நாளை ராஜசபைக்கு வர சொல். சரிதானே? ராஜா மன்னிக்க வேண்டும், நான் இப்படி சொல்லுகிறேன் என்று, அடியேனுக்காகவாவது கொஞ்சம் தயவு கூர்ந்து உப்பரகைக்கு வந்து கொஞ்சம் பாருங்களேன் என்று இவன் கெஞ்சினபடியினால், சரி பார்ப்போம் எவன் தான் அப்படி வந்திருக்கிறான் நீ இப்படி கெஞ்சும் அளவுக்கு என்று சொல்லி ஏரோது ராஜா தன் சால்வையை எடுத்துக்கொண்டு அப்படியே வந்து உப்பருகிலே வந்து பார்த்தவன் ஆடி போனான். அவன் ஆடி போனான் என்றது வேதத்தில் இருக்கிறது. சரி, ஆடி போனான் என்று வேதத்தில் இருக்கிறது. ஏன்மா அவர்களை பார்த்தவுடன் இனி என்ன, இவர்கள் யாரா இருந்தாலும் என்ன, போய் நாளை வாருங்கள் என்று சொல்ல முடியாமல் இருந்தது. சரியா? ஏன் தெரியுமா? வசனத்தை வாசிப்போம் திருப்பி.
ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இப்போ அந்த கீழே இருக்கிறவர்கள் உப்பரைக்கு வந்து ராஜாவை பார்த்து, யூ ராஜா, யூ கிங். இங்க பாருங்க, எங்கிருந்து வந்தார்கள்? கிழக்கிலிருந்து, கிழக்கு திசையிலிருந்து வந்தார்கள். இதோ முதலாவது குறிப்பு. ஏதாவது ஒரு நாட்டிலிருந்து வந்திருந்தால் அந்த நாட்டின் பெயரை எழுதியிருப்பார் அல்லவா மத்தேயு? ஒருவேளை அவர்கள் இஸ்ரவேலுக்குள்ளேயே இருந்து வந்திருந்தால் அதை எழுதியிருக்கலாம். பெர்ஷியா என்ற ஒரு நாட்டிலிருந்து வந்திருந்தால் பெர்ஷியாவில் இருந்து சாஸ்திரிகள் வந்து என்று எழுதியிருக்கலாம். பாபிலோனிலே இருந்து என்று சொல்லியிருக்கலாம், இந்தியாவிலே இருந்து என்று சொல்லியிருக்கலாம். கிழக்கிலே இருந்து என்று சொல்வதன் மூலம் என்ன தெரிகிறது? ஒரு நாட்டிலிருந்து வரவில்லை, கிழக்கு பிரதேசங்களின் பல நாடுகளில் இருந்து வந்தார்கள் என்று. ஆமாவா இல்லையா? யோசிங்கோ, இப்பொழுது உங்கள் மூளையை கொஞ்சம் பாவியுங்கள். நமக்கு ஏற்கனவே வேதத்தை வாசித்த அனுபவம் இருக்கிறது. ஏதோ ஒரு நாடு, இரண்டு நாடுகளில் இருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்தால் வேதம் அழகாக அந்த நாட்டின் பெயரை சொல்லும். வந்த சாஸ்திரிகள் ஏதோ 3 பேர் என்று நினைக்கிறார்களே, சரி 3 நாடுகளில் இருந்து வந்திருந்தால் ஏன் 3 நாடுகளின் பெயரை சொல்லியிருக்க கூடாது? ஏன் கிழக்கு என்று சொல்ல வேண்டும்? காரணம், கிழக்கு தேசங்களிலே, கிழக்கு திசையிலே இருந்து வந்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். புரிகிறதா? இப்ப புரியுதா உங்களுக்கு? வந்தவர்கள் ராஜாவாகிய ஏரோதுவை பார்த்து என்ன மொழியில் பேசியிருப்பார்கள்? அந்த காலத்திலே எல்லாரும் பேசக்கூடிய ஆங்கில மொழியும் இல்லை, ஏதோ கிரேக்க மொழி எல்லாருக்கும் தெரிந்திருந்திருக்கலாம். அதனால் அவர்கள் கிரேக்க மொழியிலே பேசியிருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யாரிடத்துல கேட்கிறார்கள்? யூதருக்கு ராஜாவாய் இருக்கின்ற ஏரோதை பார்த்து கேட்கிறார்கள். புரிகிறதா? யூதர்களுக்கு ராஜாவாய் ரோமர்களால் ஏற்படுத்தப்பட்டு யூதர்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஏரோது ராஜாவை பார்த்து இந்த சாஸ்திரிகள் கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்படியானால் யார் பிறந்திருக்க வேண்டும்? ஏரோதுக்கு ஒரு மகன் பிறந்திருக்க வேண்டும். சரியா? அந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஏரோதுக்கு ஒரு மகன் இருந்தார். அவருடைய பெயர் அந்திப்பா, வயது 30. புரியுதா உங்களுக்கு? இந்த சம்பவம் நடக்கும் பொழுது இவருடைய மகன் பிறந்து 30 வருடங்கள் ஆகிவிட்டது. குழம்பி இருப்பாரா இல்லையா? ஏன் குழம்பி இருக்க வேண்டும் சொல்லட்டுமா? வெறும் 3 பேர் கேட்டிருந்தால் ஒரு ராஜா குழம்பி இருப்பாரா? 3 பேர் வந்திருந்து யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே அப்பா? அவருடைய நட்சத்திரத்தை பார்த்து விட்டு வந்தோம் என்றால் ஏரோது இந்த உப்பரிகைக்கு அழைத்து கொண்டு போற வேலைக்காரரை பார்த்து கேட்டிருப்பார், இந்த 3 தடியங்களுக்காக என்னை எழும்பி வர வச்சியா, நீ பார்த்துக்கிறேன் நாளைக்கு என்று இவர் போயிருப்பார். ஆனால் அந்த அரண்மனை வாசலிலே 100கணக்கானோர் நின்றிருந்தபடியினால்தான் இவர் குழம்பி இருக்க வேண்டும். புரியுதா? மத்தேயு புத்தகத்திலே மாத்திரம் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்தால் முழு 2ஆம் அதிகாரத்தில், ஏன் முழு மத்தேயு புத்தகத்தையும் வாசித்து பாருங்கள், புரட்டி புரட்டி வாசித்து பாருங்கள், தலைகீழாக திருப்பியெல்லாம் வாசித்து பாருங்கள், எங்கேயும் 3 சாஸ்திரிகள் என்று சொல்லியே இருக்காது. கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொன்னார்கள். ஆகவே வந்தவர்கள் எத்தனை பேராக இருக்க வேண்டும்? 100கணக்கானோராக இருக்க வேண்டும். குறித்து கொள்ளுங்கள். இவன் அதற்கு பிரதி உத்தரமாக என்ன செய்தான் என்று 3ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். கலங்கினார்கள் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? உங்கள் வாழ்க்கையிலே கலக்கம் வந்திருக்கிறதா? கலக்கம் என்றால் என்ன தெரியுமா? தெளிவாய் இருக்கின்ற விஷயங்கள் குலுக்கி போட்டால் கலக்குமே, அந்த கலக்கு. இந்த ஆடி கலக்கு ராசா,
ஒரு கலக்கு அந்த கலக்கு அல்ல இது. ஐயா ஐயோ ஐயோ, ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இடம் மாறிடுச்சு இவங்களுக்கு. ஏரோதுக்கும் சொட்டையை கிழிச்சிக்கிறதா, துணியை கிழிச்சிக்கிறதா? ஏன் அப்போ வெறும் 3 பேர் வந்து பிதற்றி இருந்தால் ஏரோது கலங்கி இருப்பானா? அவனோடு சேர்ந்து எருசலேம் நகரத்தார் எல்லாரும் கலங்கி இருப்பார்களா? இல்லை. திரளான ஒரு கூட்டம் வந்து யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்ட பொழுது ஏரோது குழம்பினான். ஏரோது கேட்கிறான், நீங்க எங்க இருந்தாரு? நான் பர்ஷியா. நீயும் பர்ஷியாவா? ஆஹா, பாபிலோன். ஐயோ, நீ யார்? உன்னே பார்க்க ஒரு மாதிரி இருக்க. சைனால இருந்தெல்லாம் வந்திருக்கிறான். சரியா? உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய ஆராய்ச்சிகளிலே நான் ஆராய்ந்து பார்த்தேன். எப்படி என்று சொல்லுகிறேன். சீன ஏடுகள், ஜப்பான் ஏடுகள், இந்திய ஏடுகள், இலங்கை ஏடுகள், இந்த ஏடுகளிலே நான் ஆராய்ந்து கண்டுபிடித்தது, இந்த நாடுகளிலே இருந்து கூட இந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு அந்த நாட்களில் போனார்கள் என்று அந்த ஏடுகளில் இருக்கின்றன. யாருக்காவது சவால் விட விருப்பம் என்றால் வந்து என்னை சந்திக்கவும். ஏடுகள்ல இருக்கு, ராஜ ஏடுகளிலே இருக்கின்றன. சரியோ? 3 பேர் அல்ல, நூற்றுக்கணக்கானோர் போனார்கள். சீனா, பாரசீகம், இந்தியா, இலங்கை, சரியா, எத்தனையோ தேசங்களில் இருந்து வந்த சாஸ்திரிகள் தான் இந்த ஏரோது கலங்குவதற்கு காரணம். ஏரோது கலங்கி போனான். அவர்கள் எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். சரி அன்பானவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தை பற்றி விளக்க வேண்டும். நட்சத்திரங்களை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் வானத்தை பார்க்க வேண்டும். தயவு செய்து சினிமா பார்க்கக்கூடாது. சரியா? இன்றைக்கு நட்சத்திரம் என்று சொன்னால் அநேகருக்கு சினிமா நடிகர்கள், நடிகைகள். வேறு சிலருக்கு நட்சத்திரம் என்றால் கிரிக்கெட் நட்சத்திர வீரர் சச்சின் டெண்டுல்கர், இப்படி விளையாட்டு வீரர்களும் நடிகர்களும் நடிகைகளும் தான் இன்றைக்கு அநேகருக்கு நட்சத்திரங்கள். நான் சொல்லுகிற நட்சத்திரங்கள் உண்மையான நட்சத்திரங்கள். அஸ்ட்ரோஸ் என்று கிரேக்க மொழியிலே அழைக்கப்படுகின்ற நட்சத்திரங்கள். அதனால் தான் அஸ்ட்ரோனோமோஸ், நட்சத்திரங்களின் கல்வி, அஸ்ட்ரோனோமி. அஸ்ட்ரோலோகோஸ், நட்சத்திரங்களை வைத்து வார்த்தைகள் கொடுப்பது, அஸ்ட்ரோலஜி. இப்படி கிரேக்க சொற்களிலே இருந்து இவையெல்லாம் வந்திருக்கின்றன. நட்சத்திரவியல் எல்லாம் வந்திருக்கின்றது. சரியா? இந்த ஆஸ்ட்ரோஸ் என்ற நட்சத்திரங்களை நீங்கள் பார்த்தால் இந்த நட்சத்திரங்கள் இடம் மாறும். எப்படி இடம் மாறும்? பூமி சுழன்று கொண்டே இருக்கிறது. அப்படிதானே? எந்த பக்கத்தை நோக்கி சுழலுகிறது பூமி? கிழக்கு பக்கத்தை நோக்கி சுழலுகிறது. இப்போ நீங்கள் ஒரு நாள் இரவு 9 மணிக்கு வெளியே போய் நின்று வானத்தை பார்த்தால் ஏதாவது உங்களுக்கு அடையாளம் தெரியக்கூடிய ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் கவனிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். சில நேரம் ஒரே இடத்திலே ஒரு 7-8 நட்சத்திரங்கள் இருப்பது போல இருக்கும். இன்னும் ஒரு சில இடங்களிலே ஒரு 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 அந்த பிளவுன்னு சொல்லுவாங்களே, கலப்பை போல 3 இப்படியும் 3 அப்படியும் நட்சத்திரங்கள் இருக்கும். இப்படி ஏதாவது உங்களுக்கு ஞாபகத்திலே வைக்கக்கூடிய ஏதாவது நட்சத்திரங்களை ஞாபகத்திலே வைத்துக்கொண்டு ஒரு நாள் இரவு 9 மணிக்கு, சரியாக 9 மணிக்கு வீட்டுக்கு வெளியே போய் நின்று அந்த நீங்கள் பரிச்சயமாய் வைத்திருக்கின்ற அந்த நட்சத்திரத்தை பார்த்தால் அந்த நட்சத்திரம் அங்கே இருக்கும் என்று வைத்துக் கொள்வோமே. 9 மணிக்கு. ஏன் தெரியுமா? 10 மணிக்கு வந்தால் இங்கே வந்திருக்கும், 12 மணிக்கு இங்கே வந்திருக்கும், 2 மணிக்கு அங்கே வந்திருக்கும், 4 மணி ஆகும்போது அங்கே போய்விடும். ஆனால் 9 மணிக்கு நீங்கள் பார்த்தால் அந்த இடத்துல தான் இருக்கும். சரியா? அடுத்த நாள் 9 மணிக்கு அதே நட்சத்திரங்களை வந்து நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த இடத்தில் இருக்காது, கொஞ்சம் தள்ளி இருக்கும். சரியா? மறுநாள் வந்து பார்த்தால் இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கும். இப்படி ஒரு 15 நாட்களுக்கு பிறகு நீங்கள் அந்த நட்சத்திரத்தை இரவு 9 மணிக்கு வந்து பார்த்தால், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும், அப்பதான் சாஸ்திரிகளுக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியும். ஓகேயா?
15 நாட்களுக்கு பிறகு வந்து பார்த்தால் 15 நாட்களுக்கு முன் இரவு 9 மணிக்கு அங்கே கண்ட அதே நட்சத்திர தொகுதி இங்கே காணப்படும். இன்னும் 12 நாட்களுக்கு பிறகு வந்து அதே நட்சத்திர தொகுதியை இரவு 9 மணிக்கு பார்த்தால் அங்கே வந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ சும்மா நட்சத்திரங்களை பற்றி ஒன்றுமே தெரியாத நீங்கள் பார்த்தாலும் இதை கவனிக்கலாம். ஓகேயா? அதே இது நட்சத்திரங்களை பற்றி ஆராய்ச்சி செய்கின்ற வல்லுநர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆஸ்ட்ரோலாஜர்ஸ் என்று பேர். சரியோ? இந்த ஆஸ்ட்ரோலாஜர்ஸ் என்கின்றவர்கள், இவர்களுக்கு பேர் தமிழிலே ஆஸ்ட்ரோலாஜர்ஸ் என்பதனுடைய தமிழாக்கம் வான சாஸ்திரிகள். எந்த சொற்களிலிருந்து வந்தன என்றால், வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை ஆராய்ச்சி பண்ணுகின்ற கல்வி. கல்வியின் உயர் ரகத்துக்கு சமஸ்கிருத மொழியிலே சொல்வது சாஸ்திரா. அந்த சாஸ்திரா என்பதை தான் தமிழிலே சாஸ்திரம் என்று சொல்லுகிறார்கள். சரியா? ஆகவே ஏதாவது ஒரு துறையில் ஒருவன் வல்லுனன் ஆகினால் அவனுக்கு அந்த சாஸ்திரம் நன்றாக தெரியும் என்று சொல்லுவார்கள். சண்டை சாஸ்திரம் நன்றாய் தெரியும், படிக்கும் சாஸ்திரம் நன்றாய் தெரியும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். சரியா? இது தமிழிலே இருக்கின்ற ஒரு விஷயம் தான், நான் புதிதாய் உங்களுக்கு சொல்லவில்லை. சரியோ? வான சாஸ்திரிகள் வானத்தை ஆராய்கிறவர்கள். அவர்கள் இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் பேர் வைத்திருப்பார்கள். தெரியுமா? இப்போ உங்களுக்கு நட்சத்திரங்களோட பேர் எல்லாம் தெரியணுமா இருந்தால் என்கிட்ட கேட்காதீங்க. நீங்கள் உங்களுடைய ஃபோன் இருக்கு, எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் தானே வச்சுருக்கீங்க. இனி இப்போ இந்த காலத்தில் யாராவது ஸ்மார்ட் இல்லாத ஃபோன் வச்சுருக்கீங்களா? ஸ்மார்ட் இல்லாதவன் கூட ஸ்மார்ட் ஃபோன் தான் வச்சுருக்கான். விளங்குதா? ஆளை பார்த்தா சும்மா தோது மாதிரி இருக்கும். எப்படி நிற்கிறான், இவனுக்கு கால் இருக்கான்னு கூட யோசிக்க இப்படிதான் இருப்பான். ஆனால் கால் வந்து உருவுனா அண்டேங்க அப்பா, ஐஃபோன் 6 இருக்கும், 6+ இருக்கும், இல்லைனா சாம்சங்கில் என்ன இருக்குது இப்போ கேலக்ஸியா என்னமோ. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு போயிட்டு ஸ்கை வியூன்னு ஒன்று இருக்குது. அது ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன். டவுன்லோட் பண்ணிக்கிட்டா அதை குத்தி இப்படி பார்த்தா, அந்த கேமராவை விரலில் மூடிக்கிட்டு பார்த்தா எங்கே என்ன நட்சத்திரம் இருக்குன்னு காட்டிக்கிட்டே இருக்கும். அது உண்மையாகவே ஸ்கை வியூ அருமையான ஒரு அப்ளிகேஷன். எனக்கு ரொம்ப ஆசையான அப்ளிகேஷன். இல்லைன்னா இதெல்லாம் படிக்கிறதுக்கு கஷ்டமே. சரியா? அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் காணும் போது இப்படி விரலில் போட்டிங்கன்னா டபாஸ்னு ஒரு பேர் ஒன்று கொடுக்கும். சரியா? இந்த வான சாஸ்திரிகள் என்ன செய்திருக்கிறார்கள், காலாகாலமாக ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும், அதாவது இந்த ஆகாய மண்டலத்திலே தெரியக்கூடிய நட்சத்திரங்களுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். சரியா? இப்போ நீங்கள் சொல்லணும், ஆண்டவர் எல்லா நட்சத்திரங்களுடைய பெயரையும் அறிந்திருக்கிறார். ஆமாம், ஆண்டவருக்கு எல்லா நட்சத்திரங்களும் தெரியும். நமக்கு தெரியக்கூடிய இந்த கேலக்சியில் உள்ள நட்சத்திரங்களின் பெயர்கள் மாத்திரம்தான் வானசாஸ்திரிகளுக்கு தெரியும். அப்போ இவர்களுக்கு தெரியும், ஓ இதுதான் அந்த நட்சத்திரம், இந்த ஆள் பிறக்கும் பொழுது இந்த நட்சத்திரம் இந்த இடத்துல இருக்கிறது, ராகு இத்தனையாம் இடத்தில் இருக்கிறான், கேது இப்படி இருக்கிறான், ஆகவே இவனுக்கு இத்தனை வருடம் வரைக்கும் ராகு காலம் இருக்கிறது, இப்படியெல்லாம் கணிப்பிட்டு சொல்லுவார்கள். விளங்குதா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராகு 4ஆம் இடத்தில் இருக்கிறான், கேது 2ஆம் இடத்தில் இருக்கிறான், இவருக்கு சனி பிடித்திருக்கிறது. விளங்குதா? இதெல்லாம் இந்த வான சாஸ்திரத்தை வைத்துக்கொண்டு ஜனங்களை பயமுறுத்துகின்ற ஒரு விஷயம். இப்போ உலகில் எல்லா நாடுகளிலும், இதோ சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள், உலகில் எல்லா நாடுகளிலும் சில விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஏன் தெரியுமா? பாபேல் கோபுரத்தின் போது பாஷைகள் சிதறடிக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய பாஷைகள் மாத்திரம்தான் சிதறடிக்கப்பட்டனவே ஒழிய அந்த நேரத்தில் அவர்களுக்கு இருந்த கலாச்சாரங்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய நம்பிக்கைகள் சிதறடிக்கப்படவில்லை. அந்த பாஷைகள் சிதறடிக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு ஒரு ராஜா இருந்தான். அவனுடைய பெயர் தான் கில்காமேஷ். வேதத்திலே அவனுக்கு நிம்ரோத் என்ற ஒரு பட்டப்பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிம்ரோத் என்றால் கர்த்தருக்கு முன்பாக ஒரு பலத்த வேட்டைக்காரன் என்று அர்த்தம். அப்போ நிம்ரோத் என்று சொல்லப்படுகின்ற அந்த கில்காமேஷ் அவனுடைய அரண்மனையை கட்டி வைத்திருந்தான்.
அந்த அரண்மனையிலே இப்படி ஒரு மேடையை உண்டாக்கி அந்த மேடையிலே தான் அவனுடைய சிம்மாசனத்தை போட்டு அதில் அமர்ந்திருந்தான். அவனுடைய தாய், அவனுடைய மனைவி. அவனுக்கு தாய் தான் மனைவி, அவ்வளவு பயங்கரம். சரியா? குஷ் என்று சொல்லுகின்ற தன்னுடைய அப்பனுடைய மனைவியாகிய செமிரமிஸை, தன்னுடைய சொந்த தாயை அவன் திருமணம் செய்து கொண்டவன். அந்த தாயை வலது பக்கத்தில் ஒரு குட்டி சிம்மாசனத்திலே அமர வைத்திருந்தான். சரியோ? அப்போ ராஜா ஒரு மேடையிலே சிம்மாசனத்திலே அமர்ந்திருந்தான். பக்கத்திலே ராணி ஒரு சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கின்றாள். 2 பெண்கள் புறமும் இருந்து காற்று வீசினார்கள். ஏனென்றால் சம்பவம் நடந்த பாபிலோன் பாலைவன பிரதேசம், சூடு அதிகம், ஃபேன் இருக்கவில்லை. ஆகவே சாமரத்தை வீசி வீசிக் கொண்டிருந்தார்கள். கில்காமேஷ் மந்திரிமாரை இருபுறமும் வைத்திருந்தான். கில்காமேஷ் அரண்மனைக்கு வரும் பொழுது அங்கிருக்கின்ற காவலாளிகளில் ஒருவன் சத்தம் போட்டு, நம்மையெல்லாம் ஆட்சி செய்கின்ற ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ குலோத்துங்க கில்காமேஷ் வருகிறார் என்று சொல்லுகின்ற ஒரு கோஷம் எழுப்பப்பட்டு அப்பொழுதுதான் கில்காமேஷ் வருவான். எல்லாரும் எழும்பியிருப்பார்கள். இந்த ஒரு கலாச்சாரம் இருந்தது. அவன் வேட்டைக்கு பயன்படுத்தினது ஒரு வில், அதிலே அம்பெடுத்து எய்வான். பட்டயம் வைத்திருந்தான், ஈட்டி வைத்திருந்தான். இப்போ பாஷை சிதறடிக்கப்பட்டு ஜனங்கள் உலகெங்கும் பரம்பின பொழுது எல்லா நாடுகளிலும் எல்லா ராஜாவும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பான், அதுவும் மேடான ஒரு இடத்துல. இந்தியாவில் இருக்கின்ற சோழ மன்னனை ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற மன்னனுக்கு தெரியாது. இவர்களை அமெரிக்காவில் இருக்கின்ற செவ்விந்திய மன்னனுக்கு தெரியாது. ஆனால் அந்த 3 இடங்களிலும் ராஜசபை ஒரே விதமாய்த்தான் இருக்கும். உலகத்தில் எவன் வேட்டையாடினாலும் ஒரே விதமான அம்புவிலே தான் வேட்டையாடினான். வாழ் ஈட்டியெல்லாம் வைத்திருந்தான். பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் எல்லாம் ஒன்றாய்த்தான் இருக்கும். எல்லா நாடுகளிலும் ஒரு மந்திரவாதி இருப்பான். பெரிய மேளங்களை வாசித்துக் கொண்டு தெய்வங்களுக்கு ஆராதனை செய்வார்கள். இரவிலே நெருப்பு மூட்டி சுற்றி இருந்து ஆடி, இப்படி பல ஒற்றுமைகள் இருந்தன. புரியுதா? அவற்றில் ஒன்றுதான் எல்லா ராஜாக்களும் தங்களுக்கு கீழே இந்த வான் நட்சத்திரங்களினுடைய நடமாட்டத்தை கண்டுபிடிக்கின்ற வான சாஸ்திரிகளை வைத்திருந்தார்கள். இவர்கள் வான சாஸ்திர கலையிலே தேர்ச்சி பெற்று இந்த ராஜாக்களுக்கு இவர்கள் தான் நேரம் குறித்து கொடுப்பார்கள். மன்னா, இத்தனையாம் நாள் இத்தனையாம் திகதி நீர் போய் யுத்தம் செய்தால் உமக்கு ஜெயம் கிடைக்கும். இந்த பாரிய கட்டடத்தை இத்தனையாம் நாள் இத்தனையாம் திகதி இத்தனை பேர் கொண்டு நீர் தொடங்க வேண்டும். இது உலகத்தின் எல்லா கலாச்சாரங்களிலும் இருந்தது. சரியா? புரியுதா உங்களுக்கு? ஒரு நாள் இயேசு பிறந்திருக்கின்றார். அந்த நேரத்திலே கர்த்தர் என்ன தெரியுமா செய்தார்? என்றும் இல்லாத ஒரு வித்தியாசமான நட்சத்திரத்தை வானத்திலே போட்டார். இந்த எல்லா நாடுகளிலும் இருக்கின்றவர்கள் சாஸ்திரிகள் வழக்கம் போல வெளியே வந்து நின்று அவர்கள் வானத்தை ஆராய்ந்த பொழுது அவர்களுக்கு தெரியாத ஒரு நட்சத்திரத்தை அவர்கள் கண்டார்கள். இலங்கையிலே உள்ளவன் காணுகிறான், இந்தியாவிலே உள்ளவன் காணுகிறான், பாரசீகத்திலே உள்ளவன் காணுகிறான், சீனாவிலே உள்ளவன் காணுகிறான், ஜப்பானிலே உள்ளவன் காணுகிறான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் ஒருவருக்கு ஒருவர் தெரியாது. இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தெரியவே தெரியாது. சரியா? பார்த்து வித்தியாசமான ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது என்று அவர்கள் யோசித்து அதை குறித்து வைத்துக் கொள்கிறார்கள். அடுத்த நாள் அதே நேரத்தில் வந்து பார்த்தால் அந்த நட்சத்திரம் எப்படி இருந்திருக்க வேண்டும்? கொஞ்சம் நகர்ந்திருக்க வேண்டும். சரியா? அடுத்த நாள் வந்து பார்க்கிறார்கள், அதே இடத்தில் இருக்கிறது. ஆச்சரியமா இருக்கிறது. எல்லா நட்சத்திரங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு நகரும். அது இவர்களுக்கு அளவாய் தெரியும். ஆனால் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் நகராமல் அதே இடத்தில் இருக்கிறது. 3ஆம் நாள் வந்து பார்த்தாலும் அதே இடம், 4ஆம் நாள் வந்து பார்த்தாலும் அதே இடம், இரவு 9 மணிக்கு பார்த்தாலும் அதே இடம், விடியற்காலை 4 மணிக்கு பார்த்தாலும் அதே இடம். சாஸ்திரிகள் குழம்பி போனார்கள். உலகத்தில் இவர்கள் இப்படி ஒரு விந்தையை கேள்விப்படவே இல்லை. பொதுவாக நட்சத்திரங்களை இவர்கள் குறித்து கொடுத்து பார்ப்பார்கள். ஒரு ராஜகுமாரன் பிறக்கும் பொழுது எந்த நட்சத்திரம் எந்த இடத்தில் இருக்கிறது என்று.
எல்லா சாஸ்திரிகளும், இந்த எல்லா தேசங்களிலும் இருக்கின்ற எல்லா சாஸ்திரிகளும் நினைத்தார்கள், உலகத்தில் ஏதோ ஒன்று விந்தையாய் நடந்து விட்டது, விசித்திரமாய் நடந்து விட்டது. ஏன்? எங்களுக்கு தெரியாத, வான சாஸ்திரிகளாகிய எங்களுக்கு தெரியாத ஒரு நட்சத்திரம் அதே இடத்திலே கிழக்கிலேயே நிற்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஹலோ, உங்களுக்கு புரியுதா? இப்படி 1 மாதம், 2 மாதம், 3 மாதங்களாக நின்றது. இந்த ஏடுகளை நான் வாசித்த பொழுது ஆச்சரியப்பட்டேன். என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 90 நாட்கள் இந்த நட்சத்திரம் அதே இடத்திலே காணப்பட்டதாக இந்த அத்தனை தேசத்து ஏடுகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. புரியுதா? அப்போ அந்த சாஸ்திரிகள் குழம்பி இருப்பார்களா இல்லையா? புராண ஏடுகளை எடுத்து புரட்டி பார்த்திருப்பார்களா இல்லையா? இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதா என்று. எங்குமே அவர்கள் காணவில்லை, என்றுமே நடந்தில்லை என்று தெரிகிறது. திடீரென ஒரு நாள், ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள், இந்த சாஸ்திரிகள் வெளியே வந்து பார்க்கும் பொழுது அந்த நட்சத்திரம் கொஞ்சம் நகர்ந்திருக்கிறது. நட்சத்திரம் காணப்பட்ட முதல் நாளில் இருந்து ஒரு 3 மாதத்துக்கு பிறகு பார்த்தால் நகர்ந்திருக்கிறது. அடுத்த நாள் வந்து பார்த்தால் கொஞ்சம் நகருகிறது. அதற்கு 1 வாரத்துக்கு பிறகு பார்த்தால் ஒரு புதிய விந்தை. என்ன தெரியுமா? இப்படி நகர்கிறது. ஒரு நாளும் நட்சத்திரம் அப்படியெல்லாம் நகராது. இப்படி நகர்கிறது, இப்படி நகர்கிறது. இவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவிலே வந்து அந்த நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு தெரிந்து விட்டது, இந்த நட்சத்திரம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி பிரயாணம் செய்கிறது. உடனே அவர்கள் நட்சத்திரங்களினுடைய நடமாட்டத்தை குறித்து அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஏடுகளிலே காணப்படுவது என்ன தெரியுமா? உலகத்தில் ஒரு தலை சிறந்த மகான் பிறந்தால் வானத்தில் இப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்கும் என்று. எனவே இவர்கள் தீர்மானித்துக் கொண்டார்கள், யாரோ ஒரு மகான் பிறந்திருக்கிறார், ஏதோ ஒரு தெய்வ சக்தி பிறந்திருக்கிறது. அப்புறம் இவர்கள் கணித்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு புரிகிறது, ஒரு விசித்திரமான விந்தையான ஒரு அரசன் பிறந்திருக்க வேண்டும், ஒரு ராஜா ஏதோ ஒரு தேசத்திலே பிறந்திருக்க வேண்டும் என்று இவர்கள் கண்டுபிடித்து கொண்டு இவர்கள் தீர்மானிக்கிறார்கள், இந்த நட்சத்திரம் எங்கே போகிறது என்று நான் பின்தொடர வேண்டும் என்று சாஸ்திரிகள் நினைக்கிறார்கள். கவனிங்க, ஒரே நேரத்தில் உலகின் பல தேசங்களில் சாஸ்திரிகள் நினைக்கிறார்கள், இந்த நட்சத்திரத்தை பின்பற்றி நான் போக வேண்டும் என்று. புரியுதா உங்களுக்கு? இலங்கையிலே உள்ளவன் இலங்கையிலே பொலன்னர்வ என்ற இடத்திலே இருந்துதான் புறப்பட்டிருக்கிறான் என்று ஏடுகள் சொல்லுகின்றது. சரியா? இந்தியாவிலே இப்பொழுது பாகிஸ்தான் என்று சொல்லப்படுகின்ற அந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பா அந்த பிரதேசத்திலே, சீனாவிலே, மங்கோலியாவிலே, ஜப்பான் இப்பொழுது ஜப்பான் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதேசத்திலே, பாரசீகத்திலே, இப்படி எல்லா நாடுகளிலும் இருக்கின்ற சாஸ்திரிகள் அநேகர் ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் தீர்மானிக்கிறார்கள், போய் இந்த விந்தை அரசனை காண வேண்டும் என்று. உடனே ராஜ ஆசாரியர்களுக்கு ஏற்ற விதத்திலே அவர்கள் பொக்கிஷங்களை பரிசாய் கொண்டு போக விரும்புகிறார்கள். ஒரு அரசனுக்கு அவர்கள் கொண்டு போக வேண்டிய அந்த பரிசுகள் என்ன தெரியுமா? 3 விதமான பரிசுகள். நீங்க வாசிங்க, அவர்கள் என்ன விதமான அந்த பரிசுகளை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று வாசிங்க. எனக்கு 11ஆம் வசனம். 11வது வசனம் வாசிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஸ்திராங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பொக்கிஷங்களை திறந்து. ஆனால் நம்முடைய நாடகங்களிலே என்னத்தை பார்க்கிறோம்? 3 தீப்பெட்டிகள் போல, 3 பேர் ஒரு தீப்பெட்டி போல ஏதோ கொண்டாந்து, கொஞ்சம் பொன், கொஞ்சம் வெள்ளை போலம், கொஞ்சம் தூப வர்க்கம். ஆஹா, தங்கள் பொக்கிஷங்களை திறந்து சாஸ்திரிகள், ராஜ சாஸ்திரிகள், ராஜாக்களினுடைய வான சாஸ்திரிகள் பொக்கிஷங்களை பெரிய பெட்டகங்களிலே தான் வைத்து கொண்டு வருவார்கள். கழுதைகளின் மேல், ஒட்டகங்களின் மேல், குதிரைகளின் மேல் வைத்து, யானைகளின் மேல் வைத்து இப்படித்தான் கொண்டு வருவார்கள். பொக்கிஷங்களை திறந்துதான் இந்த 3 விதமான பரிசுகளை கொடுத்தார்கள். இந்த 3 விதமான பரிசுகளும் எதை குறிக்கின்றது தெரியுமா? கவனிங்கள்.
ஒரு ராஜா பிறந்தால் அந்த ராஜாவுக்கு தங்கத்தை தான் கொண்டு போய் பரிசாய் கொடுப்பார்கள் சாஸ்திரிகள். பொன் என்றால் தங்கம். ஒரு ராஜா, சரியா? அந்த ராஜா அந்த காலத்திலே ராஜாக்களை தெய்வங்களாக மதிப்பது உண்டு. ராஜாக்களை தெய்வமாக வணங்கும் பொழுது அந்த ராஜாவை நீர் ஒரு ஆண்டவன், ஒரு தெய்வம் என்று சொல்லுவதற்கு அவர்கள் தூபவர்க்கத்தை பயன்படுத்துவார்கள். புரிகிறதா? அடுத்தது, ஒரு ராஜாவினுடைய மரணத்துக்கு சாஸ்திரிகள் போனால் வெள்ளை போளத்தை கொண்டு போவார்கள். ராஜனுடைய மரணத்துக்கு வெள்ளை போளம். இந்த சாஸ்திரிகள் தீர்மானித்தார்கள், இன்று இந்த நட்சத்திரம் எங்களை கொண்டு போய் விடப்போகிறது. ஒரு தெய்வத்தன்மை கொண்ட ஒரு ராஜா எங்கோ பிறந்திருக்கிறார். ஆகவே அந்த தெய்வத்தன்மை கொண்ட ராஜாவுக்கு ராஜா என்ற ரீதியில் பொன்னையும், தெய்வம் என்ற ரீதியில் தூபவர்க்கத்தையும் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அத்தோடு இவ்வளவு மகத்துவமான இந்த ராஜா ஒரு நாள் இறக்கத்தான் போகிறார். ஆனால் அவருடைய மரணம் எப்பொழுது, எப்படி, எங்கு நடக்கும் என்று தெரியாது. அந்த மரணத்துக்கு போக மாட்டோம். ஆகவே அந்த மரணத்துக்குமாய் சேர்த்து அவர் முழு வாழ்நாட்களுக்குமே சரி வருகிறது போல வெள்ளை போளத்தையும் கொண்டு போய் கொடுப்போம் என்றுதான் இந்த ஒவ்வொரு சாஸ்திரியும் தான் புறப்பட்டு வந்த அந்த ஒவ்வொரு தேசத்திலும் இருந்து பொன்னையும் வெள்ளை போளத்தையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்தான். அன்பானவர்களை, ஒன்றை கேட்டுக்கொள்ளுங்கள். எத்தனையோ தேசங்களில் இருந்து சாஸ்திரிகள் புறப்பட்டாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த கலாச்சாரங்கள் எல்லாம் ஒன்றாய் ஒற்றுமையாய் இருக்கும். எல்லாருமே பொன் கொண்டு வந்தார்கள், எல்லாருமே வெள்ளை போளம் கொண்டு வந்தார்கள், எல்லாருமே தூபவர்க்கம் கொண்டு வந்தார்கள். பெரிய பெரிய ஒட்டகங்கள், குதிரைகள், கழுதைகள், யானைகளின் மேல் பெரிய பெரிய பெட்டகங்களை வைத்து அவர்கள் வந்தார்கள். இப்போ சொல்லுகிறேன், கேளுங்கள். இவர்கள் பிரயாணிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி வந்தார்கள். நட்சத்திரம் நகரத் தொடங்கியது எவ்வளவு காலத்துக்கு பிறகு? 3 மாதங்களுக்கு பிறகு. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த நட்சத்திரத்தினுடைய அசைவுக்கு ஏற்ப இவர்கள் பிரயாணித்து ஒரு வருஷமும் 3 மாதங்களுக்கும் பிறகு திடீரென பார்த்தால் ஒரு சாஸ்திரி பார்க்கிறான், தன்னை போல இன்னொரு சாஸ்திரி மிருகங்களோடு பரிசுகளோடு வருகிறான். இன்னொருவன் வருகிறான். இந்த எத்தனையோ தேசங்களில் இருந்து வந்த சாஸ்திரிகள் எல்லாரும் வந்து சேர்ந்தது எந்த இடத்துக்கு? எருசலேமுக்கு. வந்த பிறகு, ஹலோ, ஹவ் ஆர் யூ? நீங்க எங்க? நான் அங்க. ஓ, யூ ஸ்ரீலங்கா, இந்தியா, யூ ஐயா வணங்குதா, யூ பாரசீகம், பர்ஷியா, சரியா? எல்லாரும் உட்கார்ந்து இப்ப கவனிக்கிறாங்க. வாவ், உலகத்தையே கலக்கி இருக்கிறது இந்த நட்சத்திரம். முழு உலகத்திலும் இருக்கின்ற அரசர்களின் அந்த வான சாஸ்திரிகளை எல்லாம் கலக்கிறது. அன்பானவர்களே, இந்த நட்சத்திரம் முழு உலகத்தையுமே கலக்கி இருக்கின்ற விஷயம் அநேகமாக உங்களுக்கு இன்றைக்கு தான் தெரியுமா இருக்கும். உங்களுக்கு மாத்திரம் சரித்திர ஏடுகளின் பக்கம் திரும்ப முடியுமானால் திரும்பி பார்த்தால் இயேசு பிறந்த அந்த வருஷத்தில் ஒரு விந்தையான நட்சத்திரம் வந்து உலகின் எல்லா நாடுகளிலும் உள்ள அரசர்கள் குழம்பினார்கள் என்று எழுதியிருக்கிறது. சரியோ? அதற்கு பிறகு இவர்கள் கவனித்தார்கள், இந்த நட்சத்திரம் நகர மாட்டேன் என்கிறது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3-4 மாதங்கள் இவர்கள் கவனிக்கிறார்கள். எருசலேமில் இருந்து மாதக்கணக்காக இருந்து இப்போ நகர மாட்டேன் என்கிறது. ஆனால் இவர்களுக்கு தெரியவில்லை, இங்கே ஒரு ராஜா பிறந்திருக்கிறது அவர்களுக்கு தெரியவில்லை. கடைசியிலே தாங்க முடியாமல் எல்லாரும், இந்த தேசத்துக்கு ராஜாவாய்த்தான் அந்த ராஜா பிறந்திருக்க வேண்டும். அவர் பிறந்திருக்கக்கூடிய ஒரே இடம் இந்த தேசத்து ராஜாவின் அரண்மனை என்று அரண்மனைக்கு போய் ராஜாவின் இடத்திலேயே கேட்கிறார்கள். ராஜா குழம்பி போகிறான். ராஜா குழம்பி போய் அவர்களுக்கு சொல்லுகிறான், நீங்களே கண்டுபிடிங்கள், எனக்கு, நான் தான் யூதருக்கு ராஜா, ஆனால் எனக்கு பிறகு ஒரு ராஜா வருவதற்காக இப்பொழுது பிறந்திருக்கிறார் என்றால்
நானும் அவருக்கு தெய்வத்தன்மை கொண்ட ஒரு ராஜா என்றால் நானும் அவரை பணிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆகவே நீங்களே போய் அவரை கண்டுபிடித்து எனக்கும் வந்து சொல்லுங்கள், நானும் போய் அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான். இதையும் நம்பி அவர்கள் சரி என்று இப்போ நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். திடீரென பார்த்தால் கொஞ்சமாய் நகருகிறார்கள். அடுத்த நாள் கொஞ்சம் நகருகிறார்கள். அப்புறம் பார்த்தால் இவர்கள் பெத்லகேமிலே வந்திருக்கிறார்கள். அடுத்த நாள் பார்த்தால் நகர மாட்டேன் என்கிறது. ஓ, இந்த 4-5 நாள் மறுபடி நகர்ந்த இந்த நட்சத்திரம் இப்போ நகர மாட்டேன் என்கிறது என்று அவர்களுடைய ஏடுகளை எடுத்து அவர்களுடைய ஒவ்வொன்றையும் எடுத்து உன்னிப்பாய் அவர்கள் கவனிக்கிறார்கள். எதற்கு நேரே நிற்கிறது என்று பார்த்தால் அது ஒரு வீடு. பாருங்க, அந்த 10வது வசனம் இருங்க, 9வது வசனத்தை வாசிங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. இந்த இடத்துல பிள்ளை என்று வருகின்ற அந்த கிரேக்க சொல் பைடியா. பைடியா என்றால் கொஞ்சம் நடந்து திரியக்கூடிய இந்த பெம்பஸ் கட்டிக்கிட்டு போமே, அந்த ஒரு 1.5-2 வயது அந்த வயது பிள்ளை. பிரேஃபாஸ் என்று சொல்லப்பட்ட சொல்தான் மேய்ப்பர்கள் இயேசுவை வந்து பார்த்த பொழுது குழந்தையை கண்டார்கள் என்று, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே இருக்க காண்பீர்கள் என்று தேவதூதர்கள் சொல்கிறார்களே, அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற கிரேக்க சொல் பிரேஃபாஸ், குழந்தை. இந்த இடத்துல சொல்லப்படுவது என்ன? பிள்ளை, பைடியா என்ற சொல். அந்த ஸ்தலத்துக்கு மேலே வந்து நின்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து. எங்கே பிரவேசித்தார்கள்? வீட்டுக்குள். சத்தமா சொல்லுங்க. வீட்டுக்குள். மாட்டு கொட்டகைக்குள் அல்ல, முன்னணையில் அல்ல. இயேசு பிறந்தது மாட்டுக்கொட்டிலில். ஆனால் இப்பொழுது இந்த சம்பவம் நடக்கிறது எங்கே? வீட்டில். சரியோ? இவர்கள் வந்து மரியாளை கண்டு, பிள்ளையும் அந்த பிள்ளையின் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனாவோ. தேசத்துக்குன்னு போட்டிருக்கு, உண்மையான கிரேக்க மொழியிலே தேசங்களுக்கு என்று வருகிறது. சரியா? கிரேக்க மொழி தெரியாவிட்டாலும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம், கான்கார்டன்ஸ் எல்லாம் வைத்து பார்த்தால் தேசங்கள் என்று சொல்லியிருக்கும். சரியா? இப்போ வாசிங்களே. அதுக்கு பிறகு அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். எகிப்துக்கு போய் யோசேப்பும் மரியாளும் இயேசுவும் சில வருஷங்கள் வாழ்ந்தார்கள். எவ்வளவு காலம் தெரியுமா? ஏரோது மரிக்கும் வரை வாழ்ந்தார்கள். எகிப்துக்கு போய் அவர்கள் வாழ்ந்த இடம் இப்பொழுது கைரோ என்று அழைக்கப்படுகின்ற, இப்பொழுது எகிப்தின் தலைநகரமாக இருக்கின்ற கைரோ. என்றும் கூட இயேசுவும் மரியாளும் யோசேப்பும் வாழ்ந்த அந்த இடம் இருக்கிறது. அதற்கு மேலே ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள், ஒரு காப்டிக் சபை இருக்கிறது. எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? யாரும் போனது இல்லையா? சரி. அங்கு இவர்கள் போய் இவர்கள் இந்த பொன்னையும் தூபவர்க்கத்தையும் இந்த வெள்ளை போளத்தையும் செலவழித்து அங்கே அவர்கள் வாழ்ந்தார்கள். ஏனென்றால் யோசேப்பு ஒரு தச்சன். அவர் நாசரேத்தை சேர்ந்தவர். பெத்லகேமிலே கூட அவர் இஸ்ரவேலர் என்றபடினால் தச்சு வேலை செய்யலாம். எகிப்து அந்த காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு தேசம் தெரியுமா? இலங்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் அமெரிக்கா போல. இஸ்ரவேலை இலங்கையோடு அல்லது இந்தியாவோடு ஒப்பிட்டால் அமெரிக்கா எப்படி இருக்கிறது அது போல. அப்போ இலங்கையிலே அல்லது இந்தியாவிலே இருக்கிறவர்கள் அமெரிக்கா போய் வேலை செய்து சம்பாதித்தால் சரி, ஆனால்
அவர்கள் போய் சும்மா ஒரு 4-5 வருடங்கள் வாழ வேண்டும் என்றால் எவ்வளவு பணம் இருக்க வேண்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த காலத்தில் எகிப்து ஒரு பெரிய ஒரு பிரபலமான ஒரு வணிக மையம், ஒரு பெரிய ஒரு தேசம். அதற்கு பெத்லகேமை சேர்ந்த ஒரு அப்பாவும் அம்மாவும் கைக்குழந்தையோடு போய் வாழுவதென்றால் அவர்களுக்கு எவ்வளவு பணம் தேவை. அந்த பணம் தான் இவர்களுக்கு இந்த பொன் மூலமாக, வெள்ளைப்போளம் மூலமாக, தூபவர்க்கம் மூலமாக கிடைத்தது. இவற்றுக்கு நமக்கு எகிப்திய ஏடுகளிலும் சரித்திர ஆதாரங்கள் உண்டு. இன்று வரை அந்த இடம் காணப்படுகிறது. அங்கே எப்படிப்பட்ட சூழலிலே இயேசு அங்கு வளர்ந்தார் என்றெல்லாம் இருக்கிறது. ஓசியா புத்தகத்திலே சொல்லியிருக்கிற தீர்க்கதரிசனம் நிறைவேறும் வண்ணம் எகிப்திலே இருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று சொல்லுகின்ற அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும் வண்ணம் ஆண்டவர் எகிப்துக்கு இயேசுவை அனுப்பி அங்கே இயேசு சில வருஷங்கள் வாழும்படி செய்தார். இப்போ பாருங்கள், 16வது வசனத்தை வாசித்தால் உங்களுக்கு புரியும். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். பாருங்கள், சும்மா கோபத்திலே பிள்ளைகளை கொல் என்ற சட்டத்தை அவன் போடவில்லை. பாருங்கள், நன்றாய் தெளிவாய் அதில் சொல்லப்படுகிறது. ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து, ஆனால் கோபத்தில் வெறும் சட்டத்தை பிறப்பிக்கவில்லை. அடுத்து சொல்லப்படுகிறது, ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே. எவ்வளவு காலத்துக்கு முதல் நட்சத்திரத்தை கண்டீர்கள்? எப்போ நகரத் தொடங்கியது? திட்டமாய் விசாரித்ததின்படியே பெத்லஹேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதிற்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொலை செய்து வித்தான். என்றால் என்ன அர்த்தம்? சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள். இயேசு பிறந்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போ மேய்ப்பர்கள் வந்து இயேசுவை பணிந்து கொண்ட அதே நேரத்தில் சாஸ்திரிகள் வந்து பணிந்து கொள்ளவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் அங்கே நட்சத்திரத்தை காண ஆரம்பித்தார்கள். அதற்கு சுமார் 3 மாதங்களுக்கு பிறகு பிரயாணப்படத் தொடங்கி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த பிரதேசத்துக்கு வந்தார்கள். இங்கு வந்தும் அவர்கள் கிட்டத்தட்ட 3-4 மாதங்கள் காத்திருந்த பிறகுதான் ஏரோதுவின் அரண்மனைக்கு இவர்கள் போனார்கள். ஆகவே இயேசு கிட்டத்தட்ட 2 வயது, இன்னும் 2 வயதாக இருக்கவில்லை, அந்த நேரத்தில் தான் இவர்கள் வந்தார்கள். அன்பானவர்களே, நம்முடைய இயேசு ராஜா, தெய்வீகத்தன்மை கொண்ட ராஜாவாய் அவர் பிறந்தார். உங்களுக்கு தெரியுமா ஒன்று? ஆண்டவர் இதை ஏன் செய்தார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, அவர் தனது 2வது வருகையிலே வரும் பொழுது முழங்கால் யாவும் மடங்கும், நாவு யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும். ஆனால் அதுவரை காத்திருக்க தேவனுக்கு பொறுமை இல்லை. அதனால் தான் இயேசு பிறந்த பொழுது தேவ தூதர்களை அனுப்பி சொல்லுகிறார், நீங்கள் மேய்ப்பர்களுக்கு செய்தியை சொன்ன உடனேயே அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று எபிரேயர் 1:6 வாசித்தோம் அல்லவா? அதனால் மேய்ப்பர்களுக்கு செய்தியை சொன்ன உடனேயே தேவ தூதர்கள் எப்படி யாரை தொழுது கொண்டார்கள்? இயேசுவை. ப்ராஸ்குனேயோ என்ற அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவருக்கு வேண்டும் இந்த இயேசுவை உலகின் சகல தேசங்களிலும் இருக்கின்ற அதி உயர்ந்த ராஜரீக கல்விமான்கள் பணிந்து தொழுது கொள்ள வேண்டும் என்று. அதனால் எல்லா தேசங்களிலும் இருக்கின்ற ராஜாக்களினுடைய பிரதிநிதிகளாகிய, ராஜாக்களுக்கே அறிவுரை சொல்லுகிற வான சாஸ்திரிகளை குழப்பி அடித்து ஒரு நட்சத்திரத்தின் மூலம் அவர்களை எல்லாம் எருசலேமுக்கு கொண்டு வர வைத்து அந்த 3 விதமான பரிசுகளையும் கொடுக்க வைத்து இயேசு என்கின்ற அந்த தெய்வீக ராஜாவை வணங்க வைத்தார். இலங்கையிலே இருந்து ஒரு சாஸ்திரி போய் இயேசுவை வணங்கினான், இயேசுவை தொழுது கொண்டான் என்றால் இலங்கையே இயேசுவை தொழுது கொண்டது என்பதற்கு தான் அடையாளம்.
இந்தியாவிலிருந்து ஒரு சாஸ்திரி போய், சீனாவிலிருந்து ஒரு சாஸ்திரி போய், ஜப்பானிலிருந்து ஒரு சாஸ்திரி போய், பாரசீகத்திலிருந்து ஒரு சாஸ்திரி போய், மலாயாவிலே இருந்து ஒரு சாஸ்திரி போய் அந்த இயேசுவுக்கு முன்பாக விழுந்து பணிந்து தொழுது கொண்டு பரிசு கொடுத்தான் என்றால் அந்த தேசங்களே பணிந்து கொண்டதற்கு அடையாளம். ஆமென். ஒரு நாள் இயேசு வரும் பொழுது எல்லா தேசங்களிலும் இருக்கின்ற எல்லா முழங்கால்களும் அடையும். ஆனால் ஏற்கனவே இயேசு பிறந்த பொழுது பிரதிநிதித்துவமாய் எல்லா தேசங்களின் முழங்கால்களும் இயேசுவுக்கு மடிந்து விட்டது. இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்து விட்டது. அவருக்கு 3 விதமான பரிசுகளை கொடுத்து விட்டது. என்ன பரிசு? அவர் ராஜாதி ராஜா, பொன். அவர் தேவன், தூபவர்க்கம். அவர் உலகத்தின் பாவங்களுக்காக மரிக்கப் போகின்ற ராஜா, வெள்ளை போலம். ஆமென். பாருங்கள், அவர்களை அறியாமலேயே அவர்கள் அந்த இயேசுவை துதித்து விட்டார்கள். இயேசுவை ராஜா என்று துதித்தார்கள், தேவா என்று துதித்தார்கள், மரிக்கப் போகின்றவரே என்று அவர்கள் துதித்தார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவை துதிக்கின்ற துதி இப்படி இருக்க வேண்டும். இயேசு வெறும் ராஜா அல்ல, நம்முடைய ராஜா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இயேசு என் ராஜா. சொல்லுங்க, இயேசு என் ராஜாதி ராஜா. என் ராஜாவுக்காக 2000 வருடங்களுக்கு முன்பே என் நாடு முழங்காலில் இருந்து விட்டது. இப்போது இருக்கிற என் நாட்டானுக்கு அது தெரியாது. இன்றைக்கு இளைஞர் இருப்பவனுக்கு தெரியாது. 2000 வருடங்களுக்கு முன்பு பொலொன்னறுவையில் இருந்து போன வாரசாஸ்திரி இயேசுவுக்கு முழங்கால்களை மடித்துவிட்டு வந்து விட்டான் என்று ஏடுகளிலே சொல்லப்படுகிறது. தப்ரபேனில் இருந்து வந்தான் என்று. தப்ரபேன் என்றால் இலங்கை. இந்தியாவிலிருந்து ஒரு சாஸ்திரி அல்ல, 13க்கும் அதிகமான சாஸ்திரிகள் போனதாக இந்திய ஏடுகளிலே கண்டுபிடித்திருக்கிறோம். சீனா, ஜப்பான் இந்த தேசங்களில் இருந்து 10-15 என்று போனார்கள். பாரசீகத்திலே இருந்து 2 பேர் போனார்கள். பாபிலோனிலே இருந்து சிலர் போனார்கள். எத்தனை என்று தெரியாது. இப்படி பல தேசங்களில் இருந்து சாஸ்திரிகள் போய் முழு உலகமும் இயேசுவுக்கு தங்களுடைய முழங்காலை முடித்து விட்டது. ஆமென். பிசாசுக்கு இது தெரியுமா தெரியாதா? அவனுக்கு எவ்வளவு ஒரு எரிச்சல் இருக்குமா இருக்கும். ஆகவே அன்பானவர்களே, இயேசு எங்களுக்கு ராஜா. ஆனால் யெகோவாவின் சாட்சிக்காரர்கள் சொல்வது போல அவர் வெறும் ராஜா மாத்திரம் அல்ல, அவர் தேவன். ஆமென். சொல்லுங்க, இயேசு என் தேவன். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு என் ராஜா, இயேசு என் தேவன். இப்போ சில மதங்களிலே சொல்லுகிறார்கள் இயேசு மரிக்கவில்லையாம். சிலர் கேட்கிறார்கள், சுவிசேஷம் அறிவிக்க போகும் பொழுது அவர் தேவன் என்றால் ஏன் மரிக்க வேண்டும், தப்பி இருக்கலாமே என்று. உங்களுக்கு தெரியுமா, இயேசு வந்தது தப்புவதற்காக அல்ல, அவர் வந்ததே மரிப்பதற்காக. ஒரு வேளை எவனாவது நான் உம்மை சிலுவையில் அறைய மாட்டேன் என்று சொல்லி இருந்தார், இயேசு அவனை வம்புக்கு இழுத்து சிலுவையில் அறைய வைத்திருப்பார். சீசன் ஒருவன், பேதுரு பேர், நல்லது செய்கிறதாய் நினைத்து கொஞ்சம் ஓரமாக வாங்க, இயேசுவை விட மூத்தவன் அவன். தெரியுமா அது? இயேசுவுக்கே வயது 30 33 வரை தான் ஊழியம் செய்தார். பேதுரு 40க்கு மேல். எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? திருமணமானவன். யூதர்கள் திருமணமாவது 40 வயதில். சரியா? அப்போ இயேசுவை விட 10-12 வயது மூத்த அந்த சீஷன். அதனால் தான் அவன் மற்றவர்களை விட எல்லாம் முந்திரி கொட்டையாக செயல்பட்டான். அப்போ ஒரு பெரிய அண்ணா மாதிரி அவர். என்னதான் நம்முடைய ரபி இவராய் இருந்தாலும் என்னை விட இளையவர் தானே, நான் சொன்னால் கேட்கத்தானே வேண்டும் என்று சொல்லி, கொஞ்சம் ஓரமாக வாங்க ரபி ஐயா அவர்களே என்று சொல்லி இந்த வயசு போனவங்க பாஸ்டரை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இந்த இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது தம்பி சொன்னார். இயேசு என்ன சொன்னார்? பேதுருவை பார்த்து, அப்பாலே போ சாத்தான். ஏன் தெரியுமா? சாக வேணாங்கிறான். இயேசுவை பார்த்து நீங்க சாக கூடாதுங்கிறான். இயேசு வந்ததே சாகத்தானே. அதனால் தானே எங்கேயோ இருக்கின்ற சாஸ்திரிகளை எப்படி ஏவினாரோ எனக்கு தெரியாது, அவன் வெள்ளை போலத்தை கொண்டு வந்து படைக்கிறான். பேசி வைத்தால் போல்
எஸ்எம்எஸ்ல தொடர்பு கொண்ட மாதிரி அவன் ஒரே ஐட்டத்தை கொண்டாடுறான் பாருங்க, பேசி வச்ச மாதிரி. இதனால தான் பிசாசு என்ன பண்ணுது தெரியுமா? இந்த சத்தியத்தை பிசாசுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கத்தான் செய்கிறது. அவன் என்ன செய்கிறான்? சில விஷயங்களை எடுத்து அவற்றையே வைத்து எங்களை ஏமாற்றி விடுகிறான். பொன், வெள்ளை பூணும், தூபவர்க்கம் என்ற 3 பதார்த்தங்களை தானே இவர்கள் எல்லாம் கொண்டு வந்தார்கள். அடேங்கப்பா, வெவ்வேறு தேசங்களிலே ஒருவனுக்கொருவன் தொடர்பு இல்லாத சமயத்தில் ஒரே விதமான 3 பரிசில்களை இவர்கள் கொண்டு வந்தார்களே என்று ஆச்சரியப்பட வைக்க வேண்டிய நம்மை முட்டாளாக்கி வந்த 3 பேர், ஒருவன் கொஞ்சம் பொண்டாட்டி விட்டு தாலியை உருக்கி கொண்டாந்துருப்பானா இருக்கும், சரியா? மற்றவன் கொஞ்சம் தோப வர்க்கம், என்ன அன்னைக்கு மேலே 6 மணி பூசையில் மிச்சப்பட்ட சாம்பிராணி கொஞ்சத்தை எடுத்து பேப்பரில் சுற்றி, சரியா? மற்றவர் வெள்ளை போலம் எடுத்துக்கிட்டு 3 பேரும் வந்து இந்த ஆடு மாடு மத்தியில் பொம்மை மாதிரி படுத்திருக்கிற இயேசுட காலில் வச்சுட்டு அப்படி வந்து படத்துக்கு போஸ் கொடுக்குற மாதிரி நிற்பானுங்க. இதை நம்பிக்கிட்டு 2000 வருஷமா நம்ம கிறிஸ்தவ சபை நெட்டிவிட்டி நாடகம் நடத்துது. நம்ம ஆம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் பொம்பளைகளோட சாரியை சுற்றி தலையில் கார்ட்போர்டில் இப்படியெல்லாம் பண்ண வச்சு, சரியா, கொண்டாந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய விந்தை, ஆண்டவருடைய ஆச்சரியம் மகத்துவமானது. நம் தேசங்களின் முழங்கால்களை அவர் பிறந்த கொஞ்ச நாட்களிலேயே முட்டங்க வைத்து விட்டார். கத்தி கலங்கி போனோம். இங்கே பாருங்க, இப்போ இன்னொரு பக்கத்தை யோசிச்சு பாருங்க. அந்த ராஜாக்களிடத்துல அனுமதி வாங்கி விட்டுதான் இந்த சாஸ்திரிகள் போயிருப்பார்கள், சரியா? அந்த ராஜா எப்படி பயந்துகிட்டு இருந்திருப்பான் இந்த ஆளுக்கு திரும்பி வர வரைக்கும். ஏன்னா சாஸ்திரிகள் இல்லையே, அசிஸ்டன்ட் சாஸ்திரிகளை வைத்து சாஸ்திரம் பார்த்து கொண்டு தெரிய முடியாது. எல்லா ராஜாக்களும் இவர்களை அல்லவா நம்பியிருந்தார்கள் ஒவ்வொரு வேலைகளை செய்வதற்கு. போனவர்கள் வர 1.5 வருஷங்களுக்கு மேல் ஆனது அல்லவா? 2 வருஷம் ஆயிரும். வர்றதுக்கு 1 வருஷம் ஆனால் திரும்பி போகிறதுக்கும். நல்ல ஜோக் தெரியுமா என்னன்னு? அவன் நாட்டில் இருந்து நட்சத்திரம் வழிகாட்டிருச்சு. இங்கிருந்து போனவனுக்கு நட்சத்திரம் திருப்பி போகலையே, எங்கிட்டால வந்தோன்னு தெரியாம, சரியா, எங்கெல்லாம் சுத்தி அடிச்சு போயிட்டு சேர்ந்தானுங்களோ இல்லையோ அதுவும் தெரியாது. விளங்குதா உங்களுக்கு? இது மாதிரி ஒரு சம்பவம் நேற்றே எனக்கு நடந்துச்சு. நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தேன். நேற்றா போனேன், எங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமை முந்த நாள் வந்துட்டு அப்படியே போகிறேன். அது வேற ஃப்ரெஞ்சில் பேசிக்கிட்டு இருக்குது அந்த காரை என்னோட. அந்த காரில் உள்ள பொம்பளை என்ன சொல்கிறா, என்ன ஆகூஷ் தோனி ஆகூஷ். நானும் திருப்பி கொஞ்ச நேரத்தில் பார்த்தான், இந்த கிரேனை நான் ஒரு 3 தடவை கண்டுட்டேனே, ஒரே மாதிரி இருக்கேன். அப்புறம்தான் கவனிச்சேன், ஏதோ இடத்துல ரோடை உடைச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இது என்னைய சுற்றி கொண்டாந்துக்கிட்டு இருக்குது. மவனே, நான் மட்டும் கவனிக்காம போன இன்னும் சுத்திக்கிட்டு இருந்திருப்பேன். இது பிரெஞ்சு கார், நான் தமிழன். என்னத்தை பண்றது, பரவாயில்லன்னு வேற பக்கம் விட்டு ஒரு மாதிரி அதை குழப்பி வந்து சேர்ந்தேன் ராத்திரி 11 மணிக்கு வீட்டுக்கு. எனக்கே 21ஆம் நூற்றாண்டுல இந்த கதினா அந்த சாஸ்திரிகள் பாவம் போய் சேர்ந்தானுங்களோ தெரியல. ஆண்டவரும் பாருங்க கொண்டாந்து சேர்த்துட்டாரு. திருப்பி போகிற நேரம் நட்சத்திரத்தை அனுப்பல. சில நேரம் ஆண்டவர் வம்பு பண்ணுவார் தான். பாருங்கள் அன்பானவர்களே, உண்மையாக ஆண்டவர் மகத்துவமானவர். ஏரோதை கலங்கடித்தார், உலகத்தின் சகல ராஜாக்களையும் கலங்கடித்தார். அந்த ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். சரி, இதோ நத்தார் மாதம் இது. இந்த நத்தார் நாட்களிலே நான் நத்தாரை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொன்னேன். இந்த சாஸ்திரிகளுடைய விஷயத்தில் இருக்கின்ற இந்த விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை சாஸ்திரிகள் வந்திருப்பார்கள்? 100கணக்கானோர். எத்தனை தேசங்களிலிருந்து? கிழக்கு பிரதேசத்தில் இருக்கின்ற எத்தனையோ தேசங்களில் இருந்து வந்தார்கள். எவ்வளவு காலம் எடுத்தது அவர்கள் வந்து சேர? 1.5 வருஷங்களுக்கும் 2 வருஷங்களுக்கும் இடைப்பட்ட காலம் எடுத்தது. அவர்கள் வந்து அந்த நட்சத்திரத்தின் அந்த விந்தை, அதற்கு பிறகு உலக சரித்திரத்திலே அந்த நட்சத்திரம் வரவே இல்லை. அதனால்தான் அந்த நட்சத்திரத்துக்கு இவர்களுக்கு பெயர் வைக்க தெரியாமல் அவருடைய நட்சத்திரம் என்று சொன்னார்கள். விளங்குதா? ஆவுட்டே
ஆஸ்ட்ரோஸ், கிரேக்க மொழியில் அவுட்டே ஆஸ்ட்ரோஸ், அவருடைய நட்சத்திரம். ஏன்னா அதுக்கு பேர் இல்லை, அது வானமண்டலத்தில் இல்லாத ஒரு நட்சத்திரம். ஆகவே அவருடைய நட்சத்திரம் என்று பெயர் வைத்து விட்டார்கள். ஒரு விசித்திரமான விந்தியான நட்சத்திரத்தை கிட்டத்தட்ட 2 வருஷங்களாக வானத்திலே வைத்து விளையாட்டு காட்டினார் ஆண்டவர். ஏன்? சகல முழங்கால்களும் அவருக்கு முன்பாக மட்டங்க வேண்டும், சகல நாவுகளும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். ஆகவே அன்பானவர்களை, இவ்வளவு மகத்துவமான அந்த இயேசுவின் பிறப்பை, அந்த மகத்துவத்தை நினைந்து கொண்டு கொண்டாடுவோம். சரியா? ஜெபம் பண்ணி முடிப்போமா? இந்த யூடியூபிலே அல்லது டிவியிலே பார்க்கின்றவர்களுக்கும் சேர்த்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த இப்படி பல விந்தைகளோடு பிறந்த ராஜாவாகிய, தேவனாகிய, இரட்சகராகிய, கர்த்தராகிய இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். பரலோகத்தின் தேவனே, இயேசுவுக்காக நன்றி, ராஜாவாகிய இயேசுவுக்காக நன்றி, தேவனாகிய இயேசுவுக்காக நன்றி. திரித்துவத்தின் 2வது நபர் கிறிஸ்துவாக இறங்கி வந்து மனுஷனாக வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சாத்தானின் தலையை நசுக்கி பாவத்துக்கான கிரயத்தை செலுத்தி எங்களை மீட்டுக் கொள்ளுகின்ற அந்த ஜீவாதார பெசாக் ஆடாக மரித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆனால் மரித்த இயேசு உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவை தேவன் என்று அறிக்கை செய்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் ஆசீர்வதியுங்கள். இந்த உலகத்தில் இவ்வளவு மகத்துவமாய் பிறந்த அந்த இயேசு எங்கள் வாழ்க்கைக்குள்ளே இத்தனை மகத்துவங்களோடு அரசாளட்டும் அப்பா. அந்த இயேசுவுக்கு எங்களுடைய வாழ்க்கைகளை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவுக்காக எழுந்து பிரகாசிக்க திட சங்கல்பம் கொள்கிறோம். உங்களுக்கே துதி, ஸ்தோத்திரம், கன, மகிமை அனைத்தும் உண்டாகட்டும்.